எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி சேம் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து கண்டினியூவாக வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த கண்டினியூ ஃபாலில் வந்து நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து உடச்சி கீழே வரைச்சில இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கலாம். புட் சைடு, அதாவது புட் சைடு என்ட்ரி ஆயிருக்கலாம். புட் சைடு என்ட்ரி ஆயிருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரேஞ்சு வரைச்சிலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் வந்து ஈஸியாக கேப்சர் ஆகிருக்கும். ஸோ அதையும் மீறி இங்கே வரைச்சில கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே நம்ம வந்து ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் இறங்கிட்டு திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கவர் ஆகி ஒரு மேலே வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த ஏரியா இப்போ இந்த ஏரியா வந்து கடந்து வரச்சில என்ன ஆகும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்தது. இந்த கன்சல்டேஷன் தாண்டி மார்க்கெட் கீழே வரச்சில என்ன ஆகும்னு சொன்னால் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேவா? ரீட்டைல் செல்லர்ஸ் உள்ளே வரச்சில என்ன ஆகும்னு சொன்னால் இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே சின்ன ட்ரேடர் வந்து இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பெரிய ட்ரேடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி தான் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 48,600 அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்களோட எஸ்எல், அதாவது இவங்களோட ஸ்டாப் லாஸ், இந்த செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுறக்காண்டி அகைன் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொன்னால் மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வரச்சில இவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹிட் ஆயிருக்கும். அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வரச்சில என்ன ஆகும்னு சொன்னால் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே வரச்சில பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி இந்த கன்சல்டேஷன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே வரச்சில இந்த கன்சல்டேஷன் ஏரியாவை தாண்டி மார்க்கெட் மேலே வரச்சில ஓகே பிரேக் அவுட் ஆயிருச்சு, என்னமோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இவங்க ப்ராஃபிட் வந்திருக்கும். சின்ன ப்ராஃபிட் வந்து அதில் புக் பண்ணவங்க என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி இல்லை இன்னும் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணவங்கள வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கக்காண்டி மார்க்கெட் மறுபடியும் அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு வார்னிங் கொடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங்கை தாண்டி கீழே வரச்சில அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ பையர்ஸ் வந்து எக்ஸிட். ஸோ இப்போ என்ன சொன்னால் மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகி வரச்சில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இங்கே பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? 2 பேருமே இருப்பாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு கேப் அப். ஓகேவா? 48,800. ஸோ இந்த ரேஞ்சு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து அகைன் இன்றைக்கி வந்த மாதிரி ஃபால் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன்னு சொன்னால் இங்கே இருக்க பையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் வந்து இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. 2, 3 இந்த 3 இடத்துலையும் தான் இவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா வந்து ஹிட் பண்ணதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வரலாம். ஒருவேளை 48,800க்கு மேலே மார்க்கெட்டு வந்து ரொம்ப பெரிய கேப் அப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் வாலடைல் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கீழேயும் வரலாம், இல்லை இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் மேலேயும் போகலாம். ஸோ ஒரு 48,800க்கு கீழே இருந்தால் மட்டும் வந்து என்ன சொல்கிறது, புட் சைடு வந்து எடுக்கிற மாதிரி பிளான் வந்து ட்ரேட் பண்ணிவிடுங்க. என்னோட டெலகிராம் சேனல்லையும் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து லைவ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ புட் ஆப்ஷன் எப்போ எடுக்கலாம், கால் ஆப்ஷன் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சில ஐடியாக்கள் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன இதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்க என்னோட டெலகிராம் சேனலில் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் சென்செக்ஸும் வந்துமே சேம் நம்ம சொன்ன மாதிரி கீழே தான் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஃபால் திரும்ப அகைன் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா நாளைக்கான ட்ரேட் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் கேப் அப் ஓப்பன் ஆகுது 74,500க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாலும் அகைன் அங்கேருந்து கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ செல் சைட் ட்ரேட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னாலும் இங்கேருந்து செல் சைடு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நிஃப்டி பார்த்தோம்னா நிஃப்டியுமே சேம் பேட்டர்ன் தான். அதாவது சென்செக்ஸ் என்ன பேட்டர்ன் வந்திருக்கோ சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து நிஃப்டியுமே வந்திருக்குது. நிஃப்டியுமே வந்து ஒரு சின்ன கேப் அப் இல்லைனா ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து செல் சைடு ட்ரேட் எடுத்துக்கலாம். கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் கொஞ்சம் செல் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு ஒருவேளை இங்கேருந்து மேலே ரெக்கவர் ஆகி மேலே போகுது, மார்க்கெட் வந்து கால் சைடு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து யாரும் கால் சைடு வந்து எடுத்துறாங்க. ஏன்னு சொன்னால் கால் சைடு வந்து செல்லர்ஸோட எஸ்எல் இல்லை. ஓகேவா? செல்லர்ஸோட எஸ்எல் வந்து இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் பண்ணாது. பையர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு
அகைன் அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு அகைன் இங்கேருந்து சடனாக ஃபால் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலில் செல் சைடு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா பெரிய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகேவா? இல்லை கால் சைடு நான் எடுத்து ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ட்ராப்பில் மாட்டிக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி ஃபால் வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு சில ஃப்ரீ டிப்ஸ் கொடுப்பேன். அந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி சின்ன சின்ன லாபம் பார்த்துக்கலாம். தயவுசெய்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஓவர் ட்ரேடிங்கிறத பண்ணாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப மேனுவலாக ட்ரேட் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுத்து ஒரு லெவலுக்கு வந்துடலாம். அதை விட்டுட்டு ஓவர் ட்ரேடிங் இன்றைக்கி ஒரு சில ட்ரேடில் வந்து லாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறக்காண்டி அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு திரும்ப பெரிய லாஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்தடுத்த ட்ரேடில் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அகைன் நீங்கள் ட்ரேட் எடுக்க எடுக்க பெரிய லாஸ் தான் வரும். உங்களோட கேபிட்டலே மொத்தமாக காணாமல் போயிடும். ஓகேவா? நீங்கள் ஒரு 50,000 வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 50,000 நீங்கள் ஒரே நாளில் இழக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். முறைப்படி கரெக்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டை நீங்கள் வந்து புரிஞ்சு ஒரு கேண்டில் வைக்கிதுன்னா அது ஏன் வைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகேவா? நன்றி.